வணக்கம். சாய் டிஆர்பி கோச்சிங் கோவில்பட்டி. ஃபஸ்ட்டு நம்ம 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அல்ஜிப்ரா 3rd இயரில் படிச்சிருப்போம் இல்லையா? அல்ஜிப்ரா குரூப்பு, ரிங்கு, ஃபீல்டு, வெக்டார் ஸ்பேஸு, அந்த டாப்பிக்கு. இந்த 4 டாபிக் கீழேயும் சில தனித்தனி சாப்டர்ஸ் இருக்குது. குரூப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப்பு, சப்குரூப், சிம்மெட்ரிக் குரூப், சைக்ளிக் குரூப், அந்த குரூப்பை வச்சு ஹோமோமார்ஃபிசம் அண்ட் ஐசோமார்ஃபிசம் படிப்போம். அண்ட் இதுலேயே ஷைலோஸ் தியரம் இருக்குது, டைரக்ட் ப்ராடக்ட் அண்ட் ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரிங்லையும் ரிங்கு, ஐடியல்ஸ், பாலினாமியல் ரிங் அப்படின்னு 3 டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபீல்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு, ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு அண்ட் கேலோயிஸ் தியரி, ஃபைனைட் ஃபீல்டு. வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வெக்டார் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், மேட்ரிசஸ் ஆஃப் எ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஹெர்மிஷியன், யூனிட்டரி, நார்மல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதெல்லாம் தனித்தனி இதை பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அல்ஜிப்ராக்குன்னு தனியாக நோட் போட்டு இதிலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓவராலாக என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோனாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். குரூப்பில் இதான் படிக்க போகிறோம்: ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப், சிம்மெட்ரிக் குரூப், சைக்ளிக் குரூப், ஹோமோமார்ஃபிசம் அண்ட் ஐசோமார்ஃபிசம். ரிங்கை பொறுத்தவரையும் ரிங்கு, ஐடியல்ஸ், பாலினாமியல் ரிங்கு. ஃபீல்டுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு, ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு, ஃபைனைட் ஃபீல்டு. வெக்டார் ஸ்பேஸுக்கு அதில் வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னென்னு படிப்போம்: இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், மேட்ரிசஸ் ஆஃப் எ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஹெர்மிஷியன், யூனிட்டரி அண்ட் நார்மல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதுதான் படிக்க போகிறோம். குரூப்பில் ஒரு 4 டாபிக், ரிங்கில் ஒரு 3 டாபிக், ஃபீல்டில் ஒரு 3 டாபிக், அதே மாதிரி வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டாபிக் இதான் படிக்க போகிறோம். இது ஓவரால் நமக்கு ஒரு கன்க்ளூஷன், இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் 2001 இப்போ வரைக்கும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்று பார்த்துருவோம். இதில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம இதை வச்சே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப்பில் இது வரைக்கும் ஒரு 6 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே செகண்டில் ஒரு சப்குரூப்னு ஒன்று படிப்போம். குரூப்பில் ஒரு சப்குரூப்னு ஒன்று படிப்போம். அந்த சப்குரூப்பில் வந்து 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்மெட்ரிக் குரூப்பில் இருந்து இது வரைக்கும் ஒரு 2 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சைக்ளிக் குரூப்பில் இருந்து ஒரு 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹோமோமார்ஃபிசம் அண்ட் ஐசோமார்ஃபிசமில் ஒரு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிங்கில் வந்து 11 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடியல்ஸில் 7 கொஷின்ஸு. பாலினாமியல் ரிங்கிலேருந்து 5 கொஷின்ஸு. ஃபீல்டில் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டிலேருந்து ஒரு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டிலேருந்து 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டிலேருந்து 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனைட் ஃபீல்டிலேருந்து 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் இந்த ஃபீல்டுங்கிற தியரியிலிருந்து 3 கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. அதுமாதிரி எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் 17 கொஷின்ஸ், ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டில் 9, ஃபைனைட் ஃபீல்டில் வந்து 9 கொஷின்ஸு. வெக்டார் ஸ்பேஸை பார்க்கும்போது வெக்டார் ஸ்பேஸில் இது வரைக்கும் 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுங்கிற டாப்பிக்லேருந்து இது வரைக்கும் 3 கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. அதுவே மேட்ரிசஸ்லேருந்து 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஹெர்மிஷியன், யூனிட்டரி அண்ட் நார்மல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேருந்து 4 கொஷின்ஸ்க்கு வந்திருக்கு. ஓகே, இந்த அல்ஜிப்ராவை நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம நடத்துகிற இதை தாண்டி எதில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெஃபரன்சஸ் புக்கு வந்து இந்த 3 புக்ஸு. ஆறுமுகம் ஐசக் நம்ம வந்து இதில் 3rd இயரில் இந்த புக்கு தான் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் நம்ம இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க எல்லாமே இந்த புக்கை தான் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா, ஐயன் ஹஸ்டின், இது வந்து ஃபாரின் ஆத்தர். எ கோர்ஸ் இன் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, விஜய் கண்ணா அண்ட் பாம்ப்ரி, இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்கும். இதிலேருந்து இது ஃபுல்லாமே தியரி பேப்பர் தான். இதில் இருந்துமே நமக்கு ப்ராப்ளம் வரும். எப்படின்னா சைக்ளிக் குரூப்லேருந்து, சப்குரூப்லேருந்து, வெக்டார் ஸ்பேஸில் உள்ள அந்த மேட்ரிசஸ்லேருந்து, பாலினாமியல் ரிங்கிலேருந்து, அதிலேருந்து எல்லாமே நமக்கு ப்ராப்ளமும் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஓரியன்டாக பார்க்குறது வந்து இந்த விஜய் கண்ணா அண்ட் பாம்ப்ரி புக்கில் வந்து நல்லா நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் எடுத்த உடனே
புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே புரியாது. நம்ம மெட்டீரியல் அண்டு நம்ம கிளாஸஸ் இது எல்லாமே பார்த்து எல்லாமே தரவாக இருக்கிறேன், எப்போ எழுந்திரிச்சு கேட்டாலும் நான் வந்து இந்த அல்ஜிப்ரா பற்றி நான் சொல்லுவேன், இந்த மெட்டீரியல் உள்ளதையும் கிளாஸஸில் உள்ளதையும் சொல்லுவேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியலை தரவு பண்ணிவிட்டு கிளாஸஸில் கொடுக்குற ஹிண்ட்ஸு எக்ஸ்ட்ரா ரிசல்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிவிட்டு இந்த புக்கை பாருங்கள். அந்த நமக்கு எக்ஸாமில் வந்து எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துட்டாலும் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அட்டன் பண்ண முடியாத அளவுக்குலாம் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணோன்னா இதில் இருக்கிற ஹிண்ட்டை வச்சு நம்ம அதை வந்து யோசிக்கலாம். ஆமாம், அதனால் புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அண்டு நம்ம கிளாஸஸ் இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தாலே ஒரு 70% வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப்னால் என்ன அப்படின்னு டெஃபனிஷன் பார்த்துருவோம். A non-empty set G is said to form a group if in G there is define a binary operation and denoted by star satisfy the following axioms. இந்த 4 ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே பைனரி ஆப்ரேஷன்னா என்னென்னு இருக்குது, பைனரி ஆப்ரேஷன் அண்ட் டினோட்டட் பை ஸ்டார்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த பைனரி ஆப்ரேஷனுங்கிறது ஒரு எஸ்ங்கிற ஒரு நான்-எம்ப்டி செட். லெட் எஸ் பி அ நான்-எம்ப்டி செட். எ பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் எஸ் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் எஸ் கிராஸ் எஸ் டு எஸ். எஸ்ங்கிற ஒரு செட் எடுத்துக்குவோம். இதிலிருந்து எடுக்கிற 2 எலமெண்ட்டை எடுத்து எந்த ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸோ மைனஸோ டாட்டோ பண்ணாலும் அது மறுபடியும் அந்த எஸ்ங்கிற செட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்படின்னா நமக்கு இந்த பைனரி ஆப்ரேஷனுங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு பைனரி ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸ்ஸுங்கிறது பைனரி ஆன் எண்ணில். இப்போ எண்ணுங்கிற செட்டு எப்படி இருக்கும், 1 2 3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த எண்ணுங்கிற செட்டு வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து பைனரி ஆப்ரேஷனான்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் எண்ணுங்கிற செட்டு. இதுக்குள்ளே எல்லா நம்பர்ஸுமே இருக்கும், 1 2 3 எக்ஸட்ரா எல்லாமே இருக்கும். இப்போ இதுலேருந்து ஏதோ ஒரு 2 நம்பர் எடுக்கிறோம், ப்ளஸ்ஸை பொறுத்து பைனரி ஆப்ரேஷனான்னு கேட்குறாங்க. இப்போ A, B பிலாங்ஸ் டு N. அப்போ ஏதோ ஒரு நம்பர் 5 3 இந்த மாதிரி ஒரு 2 நம்பர் பிலாங்ஸ் டு Nல எடுக்கிறோம். இது ப்ளஸ்ஸை பொறுத்து பைனரி ஆப்ரேஷனான்னு கேட்குறாங்க. அப்போ 5 + 3 நம்ம அந்த பைனரி ஆப்ரேஷன் டெஃபனிஷனில் என்ன படித்தோம், A * B பிலாங்ஸ் டு எஸ்ன்னு படித்தோம். அப்போ இங்கே எந்த ஒரு ஆப்ரேஷனை நம்ம அப்ளை பண்ணாலும் அது மறுபடியும் எந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸுங்கிற நம்ம சிம்பிளுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 + 3ங்கிறது 8. 8ங்கிறதும் பிலாங்ஸ் டு எண்ணில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது எண்ணை பொறுத்து பைனரி ஆப்ரேஷன். அப்போ இது வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்குது. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மைனஸ் எடுத்து பாருங்கள். இப்போ இஸ் மைனஸ் எ பைனரி ஆப்ரேஷனா, பைனரி ஆப்ரேஷன் ஆன் எண்ணில் மைனஸ் வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதே எண்ணுங்கிற செட்டில் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது எண்ணுங்கிற செட்டுக்குள்ளே. இப்போ ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 9 3. இது வந்து பிலாங்ஸ் டு எஸ்ங்கிற செட்டில் எடுக்கிறோம். இப்போ இதுக்கு பைனரி ஆப்ரேஷனான்னு பார்த்தோன்னா 9 - 3 வந்து 6. அப்போ இது பிலாங்ஸ் டு எண்ணு. இப்போ அதுவே 7 - 4ன்னு எடுக்கிறோம். இப்போ இது பிலாங்ஸ் டு எஸ்ஸா. இப்போ 7 - 4 வந்து 3 = 3. அப்போ இது பிலாங்ஸ் டு எஸ்ஸு. அதுவே 4 - 7 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு -3ன்னு கிடைக்கும். இது பிலாங்ஸ் டு எஸ்ஸான்னு என்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எண்ணுக்குள்ளே இருக்குமா, எண்ணுக்குள்ளே 1 2 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. அப்போ 4 - 7 போடும்போது -3ன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து எண்ணுக்குள்ளே இருக்காது. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு என். அப்போ மைனஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷன் கிடையாது. ஓகேவா. அப்போ அதே மைனஸ் வந்து எண்ணில் பைனரி ஆப்ரேஷன் கிடையாது, ஆனால் இஜெட்டில் பைனரி ஆப்ரேஷனா, அதை செக் பண்ணலாமா. ஸோ மைனஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷனான் இஜெட்டான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ இஜெட்டுங்கிற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும், 0 +or - 1 +or -2 +or -3, 0 வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இப்போ இங்கே நம்ம இஜெட்டுங்கிற செட்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுங்க,
அப்போ பார்த்த மாதிரி 3 மைனஸ் 7 எடுங்க. இப்போ இது எடுத்தீங்க அப்படின்னா -4ன்னு கிடைக்கும் இல்லையா. இந்த -4ங்கிறது இந்த இஜெட்டுங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது, பிலாங்ஸ் டு இஜெட்டு. அதனால் இந்த மைனஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷன் ஆன் இஜெட்டு. ஸோ மைனஸ் வந்து பைனரி ஆப்ரேஷன் ஆன் இஜெட். பட் மைனஸ் வந்து நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் என். இப்போ பைனரி ஆப்ரேஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரியுதுல. நம்ம எடுக்கிற செட்டில் நம்ம என்ன பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கிடைக்கிற ஆன்சர் வந்து அதே செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம அதை பைனரி ஆப்ரேஷன் சொல்லுவோம், இல்லைனா பைனரி ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ் எதில் இருக்கும் மைனஸ் எதில் இருக்கும் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் என். டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர்ஸ், இதில் 0 இன்க்ளூட் ஆகும். 0 1 2 3 எக்ஸெட்ரா. எண்ணில் வந்து 1 2 3 மட்டும்தான் வரும், 0 இன்க்ளூட் ஆகாது. இஜெட்டுங்கிறது இண்டிஜர்ஸ், கியூங்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ், ஆருங்கிறது ரியல் நம்பர்ஸ், சிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது இந்த எல்லா செட்லேயுமே பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். டாட்டுங்கிறது என் டபிள்யூ இஜெட் கியூ ஆர்சி, இதுவுமே எல்லா செட்லேயும் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். ப்ளஸ்ஸுங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர்ஸில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது. கியூ டேஷுங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர்ஸு. மைனஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட். இண்டிஜர்ஸில் மைனஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும், ஆனால் எண்ணில் வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது. எல்லாமே ஒரு நோட்டில் அல்ஜிப்ரான்னு போட்டு, அல்ஜிப்ராக்குன்னு தனியாக நோட்டு போட்டு எல்லா ரிசல்ட்டையுமே எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிமார்க்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாருங்கிறது ஒரு க்ளோஷர் லா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பைனரி ஆப்ரேஷனான்னு செக் பண்ணும்போது ஸ்டாரை என்ன சொன்னோம், எந்த ஒரு 2 எலமெண்ட் ஒரு செட்டுக்குள்ளே எடுத்து அந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆப்ரேஷன், ப்ளஸ்ஸா மைனஸா டாட்டா அப்படிங்கிறது அந்த இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து மறுபடியும் அதே செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுதான் க்ளோசர் லா. அதுதான் அந்த க்ளோசர் லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ நான் எம்டி செட், எஸ் தென் ஸ்டார் இஸ் ஆல்சோ செட் டு சாட்டிஸ்ஃபை த க்ளோஷர் லா. அந்த பைனரி ஆப்ரேஷன் அங்கே வந்து இருக்குது அப்படின்னாலே அங்கே வந்து க்ளோஷர் லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆல்சோ வி சே எஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் அ ஸ்டார். இப்போ நம்ம குரூப்போட டெஃபனிஷனுக்குள்ளே போவோம். A non-empty set G is said to form a group if in G there is defined a binary operation and denoted by star satisfy the following axioms: closure law, associative, identity, inverse. இந்த நாளையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது வந்து குரூப்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த பைனரி ஆப்ரேஷனுங்கிறத என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த 4 ஆக்சியமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம குரூப்பு. ஃபஸ்ட்டு என்னது, க்ளோஷர் பார்த்தோம் இல்லையா. எந்த ஒரு 2 எலமெண்ட்டை குரூப்லேருந்து எடுத்துட்டாலும் கிடைக்கிற ஆன்சர் வந்து மறுபடியும் குரூப்லேயே இருக்கணும். அதே மாதிரி இது பிலாங்ஸ் டு, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று அசோசியேட்டிவ். 3 எலமெண்ட் வந்து குரூப்லேருந்து எடுப்போம், ஏ பி சி 3 எலமெண்ட்டு. அப்போது இதை வந்து இதான் அசோசியேட்டிவ் லா. ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. ஐடென்டிட்டி, இந்த குரூப்லேருந்து ஒரு ஐடென்டிட்டி. ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி என்னது 0, டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி என்னது 1. அதாவது ஒரு குரூப்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அது கூட எந்த ஐடென்டிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணால் திருப்பியும் அதே கிடைக்கும். இப்போது 5ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ்ஸை பொறுத்து 0. இங்கே எந்த ஐடென்டிட்டி போட்டால் நமக்கு திருப்பி அதே நம்பர் கிடைக்கும். 0 போட்டால், ப்ளஸ்ஸை பொறுத்து 0 போட்டால் தானே அதே ஐடென்டிட்டி கிடைக்கும். இப்போ அதே 5க்கு டாட்டை பொறுத்து பாருங்கள். டாட்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ இங்கே நமக்கு 5 கிடைக்கணும். அப்போ இங்கே எந்த ஐடென்டிட்டி போட்டால் நமக்கு அது 5 கிடைக்கும் 1. அப்போ ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி 0, டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி 1. அதுதான். அப்போது குரூப்லேருந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து என்னது மாறும், ஐடென்டிட்டி வந்து மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் 0, மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் 1. ஸோ
தேர் எக்ஸிஸ்ட் இ பிலாங்ஸ் டு ஜி சச் தட். அந்த ஐடென்டிட்டியும் எங்கே இருக்கணும், அதுவுமே அந்த ஜிங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு செட் எடுக்கிறோம் இல்லையா, எந்த செட்டிலேருந்து எலமெண்ட் எடுக்கிறோமோ அதே செட்டுக்குள்ளே தான் அந்த ஐடென்டிட்டியும் இருக்கணும். அப்போ ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. இது வந்து பிலாங்ஸ் டு. அதே மாதிரி இன்வர்ஸ், தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இன்வர்ஸு இப்போது 5, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ 5 பாருங்கள், 5 இந்த ஃபஸ்ட் இந்த டெஃபினிஷன் பாருங்கள். ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ. ஐடென்டிட்டி கிடைக்கணும். இப்போது ப்ளஸ்ஸை பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 5 ப்ளஸ் இங்கே ஏதோ ஒரு இது, இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே ஐடென்டிட்டி ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி என்னது 0 கிடைக்கும். நமக்கு ஐடென்டிட்டிக்கும் இன்வர்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த 2 நம்பரையும் பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து எடுக்கிற எலமெண்ட்டே கிடச்சிருக்கணும். ஆனால் இன்வர்ஸில் ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி கிடைக்கும். புரியுதா? ஐடென்டிட்டியில் வந்து ஆன்சர் வந்து என்ன எலமெண்ட் எடுத்தோமோ அதே எலமெண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் இன்வர்ஸில் வந்து ஐடென்டிட்டி தான் ஆன்சராக கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி 0. அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே 0 கிடைக்கும், -5. அதுவே டாட்டை பொறுத்து பாருங்கள், 5 இங்கே என்ன நம்பர் போட்டால் ஐடென்டிட்டி 1 கிடைக்கும். டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி 1. இப்போ ஆன்சர் வந்து 1 கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு ஐடென்டிட்டி 1 கிடைக்கும், 1/5. அதுதான். அப்போ எந்த செட்டில் இருக்கும், எந்த செட்டில் இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம அந்த குரூப்பை எடுத்து அந்த செட்டை எடுத்து குரூப்னு நம்ம சொல்ல முடியும். இஜெட் ப்ளஸ்ஸுங்கிறது குரூப்பா, இஜெட் ப்ளஸ்ஸுங்கிறது குரூப்பா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஆக்சியம்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். ஸோ இஜெட் ப்ளஸ் இஜெட்டுங்கிற செட்டில் என்னென்ன இருக்கும், 0 ±1 ±2 ±3 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே நம்ம பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு. அப்போ க்ளோஷர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பைனரி ஆப்ரேஷன்லேயே பார்த்துருக்கோம். இஜெட்டுங்கிறது பைனரி ஆப்ரேஷன், அப்போ க்ளோஷரில் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 2, -1. அப்போது 2 - 1 = 1. அதுவுமே செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ க்ளோஷரில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அசோசியேட்டிவ் பார்க்குறதுக்கு ஒரு 3 நம்பர்ஸ் வேணும். அசோசியேட்டிவோட ஃபார்முலா A ஸ்டார் B ஸ்டார் C = A ஸ்டார் B ஸ்டார் C. இங்கே ஸ்டாருங்கிறது நமக்கு இங்கே என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். இப்போ 3 நம்பர்ஸ் எடுங்க. 3, -1, -2 ஏதோ ஒரு 3 நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 + -1 -2 = 3 - 1 -2. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 2 -2. அப்போ 3 - 3 0, இங்கேயும் 0, ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்போ அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஐடென்டிட்டியோட ஃபார்முலா என்னது, E ஸ்டார் A = A ஸ்டார் E = A. என்ன எலமெண்ட் எடுக்கிறோமோ அதுவே ஆன்சராக கிடைக்கணும். இப்போது நீங்கள் இங்கே 4ங்கிற ஒரு எலமெண்ட்டு ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ -4 கூட எடுக்கலாம். ஓகே, -4. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும், அதே எலமெண்ட் கிடைக்கணும். அப்போ இங்கே ஐடென்டிட்டி என்னது, +0. அப்போது -4 + 0 போட்டாலும் 0 - 4 போட்டாலும் நமக்கு ஆன்சர் சேம் தான் கிடைக்குது. ஸோ ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இன்வர்ஸ், இதே -4க்கு இன்வர்ஸ் பாருங்கள். பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, இந்த -4ஓட இன்வர்ஸ் என்னது, +4. அப்போ -4 + 4 போட்டாலும் இதோட டெஃபினிஷன் என்னது, A ஸ்டார் A இன்வர்ஸ் = A இன்வர்ஸ் ஸ்டார் A = Eன்னு கிடைக்கணும். அப்போ இது A ஸ்டார் A இன்வர்ஸ். அப்போ A இன்வர்ஸ் இதில் என்னது, 4 -4 = 0. ஆன்சர் ஐடென்டிட்டி கிடைக்குது. ஸோ அதுவுமே இந்த செட்டுக்குள்ளே இருக்குதா, நம்ம கிடச்சிருக்கிற ஆன்சர் எல்லாமே செட்டுக்குள்ளே இருக்குது. இதுவும் செட்டுக்குள்ளே இருக்குது. இந்த -4மே செட்டுக்குள்ளே இருக்குது. அசோசியேட்டிவ் லாவ்லையுமே இதுவுமே 0வும் செட்டுக்குள்ளே இருக்குது. ஐடென்டிட்டியும் செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லா ஆக்சியமும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த இஜெட் ப்ளஸ்ஸுங்கிற செட்டு வந்து
நமக்கு குரூப்பு. ஓகேவா? இதே மாதிரி தான் எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் நம்ம குரூப்பானு செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த குரூப்பில் இந்த 4 ஆக்சியமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் குரூப்புன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஆக்சியம் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் குவாசி குரூப்புன்னு சொல்லுவோம். க்ளோஷர் மட்டும் இருக்குது, பட் அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் இது எல்லாமே இல்லை அப்படின்னா அதை வந்து குவாசி குரூப்புன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு செகண்டு க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் ரெண்டை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் செமி குரூப்புன்னு சொல்லுவோம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆனால் இன்வர்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து மோனாய்டுன்னு சொல்லுவோம். இன்வர்ஸும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை குரூப்புன்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப். ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் G இஸ் யூனிக். செகண்ட் ஒன், ஃபார் எனி A பிலாங்ஸ் டு G த இன்வர்ஸ் ஆஃப் A இஸ் யூனிக். ஐடென்டிட்டியும் எந்த ஒரு குரூப் எடுத்துட்டாலும் அதில் ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் யூனிக்காக தான் இருக்கும், இன்வர்ஸ் எலமெண்ட்டும் யூனிக்காக தான் இருக்கும். ஐடென்டிட்டி இப்போ ப்ளஸ்ஸை பொறுத்த ஐடென்டிட்டி என்னது 0 தான். அதை தவிர வேறு ஏதாவது நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி இப்போ 4ன்னு எடுத்துக்கிறோம், ப்ளஸ்ஸை பொறுத்து அதோட இன்வர்ஸ் என்னது -4. அப்போது -4 தவிர வேறு ஏதாவது இன்வர்ஸ் அதுக்கு இருக்கா? இல்லை. இப்போ டாட்டை பொறுத்து 4ன்னு எடுக்கிறோம், 4 இன்வர்ஸ் என்னது 1/4. அப்போ 1/4 தவிர வேறு ஏதாவது இன்வர்ஸ் அங்கே நமக்கு கிடைக்குமா? கிடையாது. அப்போது ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் யூனிக்கு, இன்வர்ஸ் எலமெண்ட்டும் யூனிக்கு. தேர்ட் ஒன் வந்து ரிவர்சல் லா. A ஸ்டார் B இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் ஸ்டார் A இன்வர்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து கேன்சலேஷன் லா. A ஸ்டார் B ஈக்குவல் டு A ஸ்டார் C. இப்போ இங்கே A ஸ்டார் B, இந்த சைடு A ஸ்டார் C. இப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும். இப்போ B ஈக்குவல் டு C. அப்போ இது லெஃப்ட் கேன்சலேஷன் லா. செகண்ட் ஒன் வந்து B ஸ்டார் A ஈக்குவல் டு C ஸ்டார் A. இங்கே ரைட் சைடு உள்ள ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ B ஈக்குவல் டு C. இதுதான் கேன்சலேஷன் லாஸ். Fifth one, in a group G, x square equal to x for all x belongs to G if and only if x equal to E. அதாவது ஒரு குரூப்பில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் அதே எலமெண்ட் கிடைக்குது. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் கிடைக்குது. குரூப்பில் எல்லா எலமெண்ட்டுக்குமே எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து நமக்கு ஸ்கொயர் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் கிடைக்குது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ. அப்போது அந்த எக்ஸ் என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னா ஐடென்டிட்டியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 1ங்கிறது 1க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும், 2க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடச்சிரும். அப்போது எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் எக்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா அது அந்த எலமெண்ட் என்னவாக தான் இருக்கும்? ஐடென்டிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து ஒன், A இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ். ஒரு இன்வர்ஸுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா A. இப்போ ஒன்றும் இல்லை, +4 எடுத்துக்கோங்க. +4ஓட இன்வர்ஸ் என்னது? இதோட இன்வர்ஸ் -4. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் என்ன கிடைக்கும்? -4க்கு இன்வர்ஸ் என்னது? 4. அப்போ A இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? A தான் கிடைக்கும். ஓகேவா? இது A, இது A இன்வர்ஸ், இது A இன்வர்ஸ். இப்போ A இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? A தான் கிடைக்கும். அதான் சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் A பிலாங்ஸ் டு Gக்கும். செவன்த் ஒன், A இன்வர்ஸ் ஸ்டார் B ஸ்டார் A த ஹோல் பவர் என்ன? A இன்வர்ஸ் பவர் n ஸ்டார் B பவர் n ஸ்டார் A ஸ்டார் A அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா A இன்வர்ஸ் ஸ்டார் B ஸ்டார் A. இங்கே A இன்வர்ஸ் Aயும் நமக்கு E ஆயிரும். A இன்வர்ஸ் A இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா E ஆயிரும். ஏன் அப்படின்னா இப்போ -4 +4 ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? எந்த பைனரி ஆப்ரேஷன் எடுத்து பார்த்தாலும் இங்கே 0. அப்போ ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி 0. அப்போ இது E ஆயிடுச்சா? இப்போது ப்ராடக்டை பொறுத்து பாருங்கள், 4 × 1/4 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1ன்னு கிடைக்கும். இப்போ டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி 1 கிடச்சிருச்சு. அப்போ A இன்வர்ஸ் A வந்து E ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா B பவர் n மட்டும் தான் கிடைக்கும். அப்போ A இன்வர்ஸ் A ரெண்டுமே சேர்ந்து E ஆயிரும். நமக்கு கிடைக்கிறது B பவர் n இது மட்டும் தான் கிடைக்கும். இங்கே ஒரு 4 ரிமார்க் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், Z, - இஸ் எ குவாசி குரூப் பட் நாட் எ செமி குரூப். Z, - பொறுத்து நம்ம பைனரி ஆப்ரேஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். இது வந்து பைனரி ஆப்ரேஷன், அதாவது க்ளோஷர் லாவை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இஜெட்டில் வந்து 0 +or -1 +or -2 எல்லாமே எல்லா இண்டிஜர்ஸ் +or- எல்லா இண்டிஜர்ஸுமே இருக்கும். அப்போ எந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தாலும் க்ளோஷர் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ -4 +3 போட்டிங்க அப்படின்னா -1.
ஓகேவா? அதுவே இப்போ அசோசியேட்டிவ்லாம் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 3 நம்பர்ஸ் எடுத்து -4 3 + 1 இதே மாதிரி ஈக்குவல் டு -4 + 3 இங்கே +1. அப்போ -4 இங்கே ஒரு ப்ளஸ் வரும், +4 இங்கே -1 + 1 = 0 = 0 இங்கே கிடைக்குது. ஆனால் இதே மாதிரி எல்லா நம்பருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாரி, இங்கே நம்ம எல்லாத்துக்குமே ப்ளஸ் போட்டோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பைனரி ஆப்ரேஷன் மைனஸ். அப்போ -4 - 3 - 1 ஈக்குவல் டு -4 - 3 -1. இப்போ செக் பண்ணி பாருங்கள். -4 மைனஸ் இங்கே என்ன வருது 2, இங்கே -7 -1. அப்போ இங்கே என்ன -6 இங்கே -8 ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ அசோசியேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இது க்ளோஷர் சாட்டிஸ்ஃபை ஆகும், பட் அசோசியேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இது குவாசி குரூப் தான், செமி குரூப்பாக வராது. க்ளோஷர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது குவாசி குரூப்பு. க்ளோஷரும் அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் செமி குரூப் சொல்லுவோம். இங்கே அசோசியேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ இட் இஸ் நாட் எ செமி குரூப். இங்கே n, + இஸ் எ செமி குரூப் பட் நாட் மோனாய்டு. அது பார்க்க போகிறோம். n, +ங்கிறது செமி குரூப்பு. இப்போ என்னங்கிற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 1 2 3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். பைனரி ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து. ஸோ எந்த 2 பாசிட்டிவ் நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணாலும் மறுபடியும் பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதுனால அது வந்து அதுவும் அதே செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ க்ளோஷர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ அசோசியேட்டிவ் பாருங்கள், எந்த ஒரு 3 பாசிட்டிவ் நம்பரை எடுத்து ஆட் பண்ணாலும் அதை எந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ A * B * C = A * B * C இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் தேர்டு கண்டிஷன் என்னது? ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் 0 கிடையாது. இப்போ ப்ளஸ்ஸோட ஐடென்டிட்டி என்னது? 0. அந்த ப்ளஸ்ஸோட ஐடென்டிட்டி இந்த செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ ஐடென்டிட்டிங்கிற கண்டிஷனை நம்மளால் வெரிஃபை பண்ணவே முடியாது. ஸோ n, +ங்கிறது செமி குரூப்பாக தான் இருக்கும், நாட் எ மோனாய்டு. தேர்ட் ஒன் வந்து n, இஸ் அ மோனாய்ட் பட் நாட் எ குரூப்பு. இங்கேயும் என்னங்கிற நேச்சுரல் நம்பரில் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த செட்டு 1 2 3 தான் இருக்கும், 0 இருக்காது. பட் டாட்டை பொறுத்து, அங்கே ப்ளஸ்ஸை பொறுத்து, அதனால் அது வந்து நமக்கு மோனாய்டாக இல்லை. இங்கே டாட்டை பொறுத்து இப்போ க்ளோஷர் இருக்கும், அசோசியேட்டிவ் இருக்கும். டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி வந்து 1. ஸோ 1ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ எந்த எலமெண்ட் எடுத்து டாட்டை பொறுத்து பண்ணாலும் அதே எலமெண்ட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இன்வர்ஸ் வாங்க. இப்போ இன்வர்ஸ் எடுக்கும்போது இப்போ 2ங்கிற எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் பார்க்கணும். இன்வர்ஸ் பார்த்தா நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கணும். டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி 1. இப்போ 2வோட இன்வர்ஸ் என்னது? 1/2. 1/2ங்கிறது இந்த செட்டுக்குள்ளே இருக்குதா? கிடையாது. இங்கே நமக்கு இன்டிஜர்ஸ் மட்டும்தான், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 2 3 எக்ஸட்ரா 0 கூட இருக்காது. ஸோ இன்வர்ஸ் 1/2வும் இங்கே இல்லை. ஸோ இது வந்து மோனாய்டு. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, நாட் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் வந்து நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து நாட் எ குரூப். இங்கே mn ஸ்டார்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, mn(r)ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். 2x2 3x3 இந்த மாதிரி ரியல் மேட்ரிக்ஸ். m2(r) அப்படின்னா ஏதோ ஒரு ரியல் மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ் 3 4 0 5 இந்த மாதிரி ஒரு ரியல் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். இப்போ mn(r) அப்படின்னா இந்த 0 வந்து இங்கே அப்ளை ஆகாது. அப்போ இங்கே ஒரு 2 ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். 0 இல்லாமல் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸப்ட் 0வை தவிர இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸும், அதாவது 0 0 0 0 இதை தவிர மற்ற எல்லா மேட்ரிக்ஸும். mn(r) அப்படின்னா இந்த 0 மேட்ரிக்ஸும் உள்ளே இருக்கும். mn(r) அப்படின்னா இந்த 0 மேட்ரிக்ஸ் வந்து உள்ளே இருக்காது. இந்த மேட்ரிக்ஸ் mn(r)ங்கிற மேட்ரிக்ஸும் குரூப்பாக இருக்கும் அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனை பொறுத்து mn(r)ங்கிறது ஒரு குரூப்பாக இருக்கும். பட் இது வந்து எபிலியன் மேட்ரிக்ஸ், எபிலியன் குரூப்பு கிடையாது. எபிலியனுங்கிறது நம்ம இன்னும் படிக்கலை, இனிமேல் சொல்லும்போது தெரியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. mn(r)ங்கிறது குரூப் பட் நாட் எபிலியன். ஓகேவா?
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் எ குரூப் அதை பற்றி பார்ப்போம். ஒரு குரூப் எடுத்துட்டோன்னா அந்த குரூப்போட ஆர்டர் என்ன, அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டர் என்ன, அந்த மாதிரி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் பார்ப்போம்.